திருமணம் நடக்கிறதுக்கு என்ன துவா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன துவா, இதுக்கு என்ன துவா, அதுக்கு என்ன துவா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த துவாவை கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கும். ஆனா அப்ப அல்லாஹ் கொடுக்கல அப்படின் போது நான் எவ்வளவு துவா செய்யறேன், அல்லாஹ் எனக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம ஒரு முடிவும் எடுத்துரும். துவா அப்படின்றது ஒரு மந்திரம் மாதிரி கிடையாது, மேஜிக்கல் ஸ்கில்ஸ் கிடையாது. அதை சொன்ன உடனே அது கிடைக்கிறது. துவா அப்படின்றது நம்ம உள்ளபூர்வமா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் துவாவை ஏற்க மாட்டான் அன்டில் அந்த துவா நம்மளோட கல்புல இருந்து வராது வரையும். கல்புல இருந்து அப்படின்னா துவாவை நம்ம கேட்கும் போது இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரியாம இதை இந்த முறையில தான் கேட்கணும், இவ்வளவு பணிவோட கேட்கணும் அப்படின்ற முறை இல்லாம நம்ம கேட்கும்போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சோ எந்த ஒரு துவாவை செய்யும் போதும் அதுல என்ன அர்த்தம் இருக்கு, எப்படி நம்ம கேட்கணும், எவ்வளவு ஹம்பிளா நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும், எவ்வளவு கன்சிஸ்டன்சியா கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கேட்கணும். ஏன்னா துவா மட்டும்தான் விதியை மாற்றுறதுக்கு சக்தி உடையது. அந்த துவா அல்லாஹ் விருப்பமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இருக்கணும். சோ இப்ப நம்ம அரபிக்ல கேட்கிறோம் அப்படின்னா கூட அதுக்குடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு உள்ளபூர்வமா அதை கேட்கணும். அல்லாஹ் கூட நெருக்கமாகக்கூடிய துவாவா